ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி வியாழக்கிழமை. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னி பண்ணிட்டேங்க. பசங்களுக்கு தோசை சுட்டு தக்காளி சட்னி போட்டு சாப்பிட வச்சிட்டேன். லஞ்சுக்கு நல்லா உதிரியாக ஜூஸியாக உருளைக்கிழங்கு பிரியாணி பண்ணிட்டேங்க. லஞ்சுக்கு பசங்களுக்கு உருளைக்கிழங்கு பிரியாணி வச்சு கொடுத்து விட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு விடிகாலம் 3 மணிக்கே நேற்று வச்ச முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் இருந்தது. தோசை ஊற்றி கொடுத்து விட்டேன். அப்புறம் சாப்பாடு வச்சு பால் கொஞ்சம் நிறையா ஊற்றி தயிர் ஊற்றி அவருக்கும் நேரமாக கொடுத்து விட்டு அனுப்பிச்சிட்டேங்க. அந்த பெரட்டினதே மீதி இருந்தது, அதை எடுத்து போட்டுட்டு தோசை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. இதை பார்த்தோன்னே டெம்டாச்சு. சரி, இதையே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நான் இந்த உருளைக்கிழங்கு பிரியாணியை தான் போட்டு சாப்பிட போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு பிரியாணியும் தயிர் சாப்பாடும் இப்போ நான் சாப்பிட்ருவேங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, விளக்கி கழுவி எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நேற்று ஈவினிங்கே எல்லா துணியும் துவைச்சி போட்டு காய வச்சிட்டேங்க. என்னோட பசங்களுக்கு உருளைக்கிழங்கு பிரியாணியை லஞ்சாக பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு என்னோடய அண்ணாவும் அண்ணியும் லீவில் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் இப்போ தாங்க ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்கேன். ஓரியோ பிஸ்கட்டும் சால்ட்டு பிஸ்கட்டும் வச்சு லஞ்சும் ஸ்நாக்ஸும் பேக் பண்ணி என்னோடய பசங்களை அனுப்பிச்சி விட்டுட்டேங்க. நீங்களும் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.